திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும். அதிலும் குறிப்பாக கந்தசஷ்டி திருவிழா, வைகாசி விசாக திருவிழா, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, மாசி திருவிழா உள்ளிட்ட விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த நிலையில் மாசி திருவிழா இன்றைய தினம் கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. அதைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் செப்பு கொடிமரத்தில் மாசி திருவிழா கொடியை பட்டாச்சாரியர் முத்துக்குமார சுவாமி ஏற்றினார். அப்பொழுது அங்கு இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா என விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷமிட்டனர். அதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், திரவிய பொடி, திருநீறு உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடந்தது. அதைத் தொடர்ந்து அலங்காரமாகி மகா தீபாராதனை நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டனர். 12 நாட்கள் நடைபெறும் இந்த மாசி திருவிழாவில் 7ஆம் திருநாளான 9ஆம் தேதி சுவாமி சண்முகர் தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும். 8ஆம் திருநாளான 10ஆம் தேதி அதிகாலை சுவாமி சண்முகர் வெள்ளி சப்பரத்தில் வெள்ளி சாத்தி எழுந்தருளி வீதி உலா வருவார். அன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு மேல் பச்சை நிற கடைச்சல் சப்பரத்தில் பச்சை சாத்தி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 10ஆம் நாள் திருத்தேரோட்டம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று அதிகாலை 7 மணிக்கு விநாயகர், சுவாமி, அம்பாள் தனித்தனி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். 11ஆம் திருநாளான 13ஆம் தேதி இரவு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர்.